முடிவுக்கு வருகிறது இன்றைய நாளோடு. இன்றுதான் இன்றைய நாள். 355 வருடங்கள் பழமையான ஒரு வர்த்தக சாம்ராஜ்யம் கனடாவிலே இழுத்து மூடப்படுகிறது. கனடாவோட பொருளாதார நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நல்ல ஒரு உதாரணம் ஹட்சன்ஸ் பே என்ற ஒரு வர்த்தக சாம்ராஜ்யம் முழுக்க காலி ஆயிட்டு பாருங்க. முழு கடையும் இழுத்து மூடிட்டாங்க. இப்போ ஒரு மாசத்துக்கு மேல சேல் போய் கொண்டது. இப்போ 10 நாளுக்கு மேல 90% ஆஃப். எல்லாம் சரி. இந்த வரிசையில் நிற்கிற அவ்வளோ பேரும் என்ன வாங்க நிற்கிறாங்கன்னா அதில் டைமண்ட் நகைகள்லாம் நிறைய இருக்குது. அதை வாங்கியிருக்கிறாங்க. அன்றைக்கு நாங்கள் சும்மா அதில் வந்து பார்த்தா $33,000 $40,000 நகையெல்லாம் கிட்டத்தட்ட 90% ஆஃபுக்கு போட்டிருக்கான். 4,000க்கு வாங்குறதுக்கு யாருக்கும் தான் விருப்பம் இல்லை. 40,000 நகையை $40,000. எல்லா பிராண்டும் முக்கியமான பிராண்டுகளும் விற்கிற இடம் முழுக்க காலி ஆகிட்டாங்க பாருங்க. ஒன்றும் இல்லை. இப்படி ஒரு சுற்றி பார்த்தா முழுக்க இது முதல் வந்தா அப்படி இருக்கும். மேலே கீழே எல்லா இடமும் இல்லை கடை. இப்படி ஒரு 4 ஃப்ளோர் மேலே கொண்டு கீழே உண்டு இல்லை. ஹட்சன்ஸ் பே என்ற ஒரு சாம்ராஜ்யம் முடிவுக்கு வருகிறது இன்றைய நாளோடு. இன்றுதான் இன்றைய நாள். அதாவது ஜூன் 1 இன்றையோட ஹட்சன்ஸ் பே தன்னுடைய எல்லா நடவடிக்கைகளையும் முடிக்குது. கிட்டத்தட்ட 850 ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்படுகிறார்கள் ஹட்சன்ஸ் பேல.